Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3451 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய CPU ஷெடியூலிங் சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி 3 டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்க பேப்பர் எல்லாத்துக்குமான வீடியோஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய சம்ஸோட கொஷின்ஸ் ப்ளஸ் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் அந்த யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இன்னுமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமில் ட்ராக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்ட் சியில் கொடுத்துருக்கக்கூடிய சம். கன்சிடர் த ஃபாலோயிங் 5 ப்ராசஸ் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. அரைவல் டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0ன்னு சொல்லி அரைவல் டைம் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. வித் த லென்த் ஆஃப் CPU பர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்க இன் மில்லி செகண்ட்ல நமக்கு பர்ஸ்ட் டைமும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட் கண்டுபிடிக்கணும், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் SJFல நான் ப்ரீஎம்டிவ் கண்டுபிடிக்கணும், ரவுண்ட் ராபின் கண்டுபிடிக்கணும். அதுக்கான குவாண்டம் ரேஞ்ச் வந்து 10 மில்லி செகண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி 3 விதமான ஷெடியூலிங் அல்காரிதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஷெடியூலிங் அல்காரிதம் ஒவ்வொன்றுக்குமே கான்ட் சார்ட் போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி which algorithm give the minimum average waiting time. ஸோ ஒவ்வொரு அல்காரிதம்லையும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த வெயிட்டிங் டைமில் எது ரொம்ப மினிமமாக இருக்குது இந்த 3 அல்காரிதமில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான், நிறையா ஃபார்முலாவோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி நான் தனித்தனியாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். FCFS, SJF, குவாண்டம், ரவுண்ட் ராபின் இது எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கணும்னு. அந்த சம் எல்லாமே தெரிஞ்சனால ஜஸ்ட் நீங்கள் இங்கே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? முதல்ல எல்லா ப்ராசஸ்க்கான கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, அரைவல் டைம் வந்து 0 தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் FCFS எடுத்துக்க போகிறோம். அதோட அர்த்தமே என்ன, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முதல்ல யார் வராங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ்க்குள்ளே போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் வரா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் 1 நமக்கு வந்து இந்த டைம் கொடுக்காதனால யாருன்னு சொல்லிட்டு நமக்கு அரைவல் டைம் கொடுக்காதனால லைனாக எல்லா ப்ராசஸையும் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆர்டர் வந்து P1, P2, P3, P4, P5 தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ CPUவோட பர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ பர்ஸ்ட் டைம் வச்சு தான் ஒவ்வொன்றும் போட போகிறோம். முதல்ல P1ஓட பர்ஸ்ட் டைம் என்ன, 10. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப கான்ட் சார்ட் வந்து இங்கே நான் பார்க்க முன்னாடி நான் உங்களுக்கு இங்கே கான்ட் சார்ட் போட்டு காமிக்கிறேன். எப்படி கான்ட் சார்ட் இந்த சம்முக்கு ஃபர்ஸ்ட் FCFSக்கு போடணும்னா 0ல ஸ்டார்ட் ஆகுது, P1 ப்ராசஸ் மூவ் ஆகுது. எங்கே வரையும் மூவ் ஆகும் P1 ப்ராசஸ், 10 பர்ஸ்ட் டைம் வரையும் மூவ் ஆகும். ஸோ 10 வரையும் மூவ் ஆகும். ஓகேவா? அடுத்து கான்ட் சார்ட் எங்கே மூவ் ஆகணும், P2ல மூவ் ஆகணும். P2 என்னது நமக்கு 29 பர்ஸ்ட் டைமு. அப்போது P2 வந்து 10 + 29 ஆட் பண்ணுங்க. அப்போது நம்மளோட ஆன்சர் நமக்கு என்ன, 39. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றும் என்ன பண்ணிக்கிட்டே வரணும், நெக்ஸ்ட் கான்ட் சார்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே வரணுமா. ஸோ 10 + 29 39. அடுத்து P3க்கு எவ்வளோ இருக்குது பர்ஸ்ட் டைம், 3 இருக்குது. அப்போ 39 + 3 போடணும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன, 42 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நீங்கள் என்ன ஆட் பண்ணணும், P4க்கு என்ன ஆட் பண்ணணும், 7 ஆட் பண்ணணும். ஸோ P4க்கு 7 ஆட் பண்ணணும்னா 42 + 7 போடுங்க. 42 + 7 நமக்கு என்னது, 49. ஸோ 49 போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து P5. ஸோ P5 தான் லாஸ்ட்டாக, சாரி இங்கே 49 கீழே போடணும். நெக்ஸ்ட் P5 தான் கடைசியில். மொத்தம் நெக்ஸ்ட் எவ்வளோ ஆட் பண்ணணும், 49 + 12 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 59, 60, 61. ஸோ ஃபைனல் எனக்கு அரைவல் டைம் எவ்வளோ கிடச்சிருச்சு, 69 வரையும் கிடச்சிருச்சு. இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ட் சார்ட் வந்து ட்ரா பண்ணணும். இங்கே உங்களுக்கு ப்ரியாரிட்டி இல்லாதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்கள தான் எடுத்துக்குவோம். ஸோ அவங்கள ஆட்டோமேட்டிக்காக அரைவல் டைம் எவ்வளோன்னு கொடுக்காதனால கொஷினில் வித்தவுட் அரைவல் டைமாக இருந்தால் இந்த மாதிரி டைரெக்டாக கொடுத்துருக்க பர்ஸ்ட் டைமை வச்சு போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இந்த கான்ட் சார்ட் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது வெயிட்டிங் டைம் போடணும். ஸோ ஆவரேஜ் தான் நம்ம கேட்டிருக்காங்கல்ல. வெயிட்டிங் டைம் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் P1 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுச்சு, 0. ஸோ 0 தான். P2 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கு, 10 வரையும் வெயிட் பண்ணியிருக்கு, 10. P3 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கு, 39 வரையும் வெயிட் பண்ணியிருக்கு, 39. P4 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கு, 42 வரையும் வெயிட் பண்ணியிருக்கு. P5 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கு, 49 வரையும் வெயிட் பண்ணியிருக்கு. இப்படி தான் வெயிட்டிங் டைம் போடணும். ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் நம்பர் எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் என்னால் டிவைட் பண்ணிக்குவோம். ஸோ 0 + 10 + 39 + 42 + 49க்கு ஆட் பண்ணால் 140. மொத்தம் எத்தனை ப்ராசஸ், 5. ஸோ 140 / 5
எனக்கு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 28ன்னு FCFSக்கு கிடைச்சிருச்சு. இது ஃபர்ஸ்ட் கிடைச்சாச்சு. செகண்ட் என்ன கேட்டாங்க, SJF நான் ப்ரீஎம்ப்டிவ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ SJFனா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். அப்போ யாரோட பர்ஸ்ட் டைம் முதல்ல கம்மியா இருக்கோ மினிமமா இருக்கோ அவங்கள தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ நான் இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன், முதல்ல P3 ப்ராசஸோட பர்ஸ்ட் டைம் 3 தான், அவங்க தான் கம்மியா இருப்பாங்க, அப்போ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்து ப்ராசஸ் P4 ஓடது 7 தான், நெக்ஸ்ட் அவங்க தான் வரணும். அடுத்து P1 ஓடது 10 அவங்க, அடுத்து P5 ஓடது 12, P2 ஓடது 29. இப்படி தான் SJFக்கு ஆர்டர் பண்ணணும். ஸோ இவங்களோட கான் சார்ட் இதை வச்சு தான் ட்ரா பண்ணுவோம். முதல்ல P3 வந்து 3 வரையும் எடுத்துக்கணும், 0ல இருந்து ஆரம்பிச்சு அரைவல் டைம் 3 வரையும் எடுத்துக்கணும். அடுத்து P4 வந்து 7, ஸோ 3 + 7 10. அடுத்து P1 வந்து 10, ஸோ 10 + 10 20. அடுத்து P5 ஓடது 12, ஸோ 20 + 12 32. நெக்ஸ்ட் P2 லாஸ்டா, ஸோ 32 + 29 வந்து 61. ஸோ எனக்கு கிடைச்சிருச்சு. இப்படி தான் கான் சார்ட் ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஸோ சேம் லைக்வைஸ் வெயிட்டிங் டைம் P3 வந்து 0 டைம் வெயிட் பண்ணிச்சு, P4 3, P1 10, P5 வந்து 20, P2 வந்து 32. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 கொடுத்தோன்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து நமக்கு 13 கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ FCFSக்கும் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சாச்சு, SJFக்கும் கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் ஒன் ரவுண்ட் ராபின். ரவுண்ட் ராபினோட டைம் குவாண்டம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 10 மில்லி நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரவுண்ட் ராபின்னாலே எப்பவுமே குவாண்டமும் தேவை. ஸோ குவாண்டம் வந்து 10 மில்லி செகண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும், ப்ராசஸ் பர்ஸ்ட் டைம் எடுத்துக்கணும். முதல்ல ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் சைக்கிள் போட்டுக்குவோம். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் என்ன பண்ணணும், 10 விஷயங்களை தான் நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் P1 எடுத்துக்கிறோம். டோட்டலே பர்ஸ்ட் டைம் 10னால எனக்கு இங்கேயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும். ஓகேவா? கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து P2க்கு பார்த்தீங்கன்னா 10 எடுத்துக்குவோம். 10ல் 29 - 10 மிச்சம் எவ்வளோ இருக்கும், எனக்கு 19 வந்து ரிமைனிங் வந்து இருக்கும், நான் ப்ராசஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்னும் எனக்கு 19 வெயிட்டிங்ல இருக்கு. அடுத்து P3 பார்த்தீங்கன்னா வெறும் 3 தான், 10ல் 3 மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ டன். அடுத்து P4 வந்து 7 தான், ஸோ 7 மட்டும் தான் டன் ஆயிருக்கும். P5 வந்து 12, அதில் 10 டன் ஆகிடும், ரிமைனிங் எனக்கு 2 இருக்கும். ஓகேவா? ஸோ இது சைக்கிள் 1. சைக்கிள் 2ல பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மிச்சம் யார் யார் இருக்காங்களோ அவங்கள தான் எடுத்துக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, P2 இருக்காங்க. P2ல எனக்கு ரிமைனிங் 19 இருக்காங்க, நான் 10 எடுத்துக்கிட்டேன்னா ரிமைனிங் எனக்கு 9 இருப்பாங்க. P5ல எனக்கு 2 தான் ரிமைனிங்கே இருக்காங்க, அப்போ 2 பேருமே இங்கே முடிஞ்சிருவாங்க. அடுத்து சைக்கிள் 3, ரிமைனிங் யார் ஒருத்தவங்க தான் இருக்கா, P2 மட்டும் 9 மிச்சம் இருக்காங்க, அவங்களோட பர்ஸ்ட் டைமும் நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், கான் சார்ட் ட்ரா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான் சார்ட்டில் இந்த ஆர்டரை அப்படியே எடுத்து ட்ரா பண்ணிடுங்க. ஸோ P1, P2, P3, P4, P5 இது வரையும் போட்டுடலாம். அடுத்து P2 வந்து 10 ஆட் பண்ணணுமா, ஸோ என்ன பண்ணணும், 30 + 10 40. அடுத்து என்ன, சாரி இங்கே வரையும் முடிஞ்சிடும். 40 + இது வந்து நமக்கு 50. அடுத்து நம்ம ரிமைனிங் என்ன பண்ணணும், 2 ஆட் பண்ணணும் P5க்கு. ஸோ 50 + 2 52. அடுத்து P2 திரும்ப P2ஓட ரிமைனிங் டைம் எவ்வளோ, 61. ஓகேவா? இப்படி தான் கான் சார்ட் வந்து இந்த ரவுண்ட் ராபினுக்கு ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ FCFSலையும் SJFலையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வெயிட்டிங் டைம் வந்து போட்டோம். இந்த ப்ராப்ளம்ல நம்ம ரவுண்ட் ராபின்ல என்ன பண்ண முடியாது, வெயிட்டிங் டைம் டைரக்டா போட முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு கம்ப்ளீஷன் டைம் தான் இங்கே தெரியும். ஸோ கம்ப்ளீஷன் டைமை வச்சு நம்ம வெயிட்டிங் டைம் வந்து ஃபார்முலால போட்டு மாற்றிக்கலாம். ஸோ கம்ப்ளீஷன் டைம் என்ன, P1 வந்து வேற எங்கேயுமே இல்லை, ஸ்டார்டிங்லேயே ஃபினிஷ்ட் ஆயிடுது, 10லே ஃபினிஷ்ட் ஆயிடுது. ஸோ 10 முடிஞ்சிருச்சு. அடுத்து P2 வந்து எங்கே ஃபினிஷ்ட் ஆகுது அப்படின்னா 61ல தான் ஃபினிஷ்ட் ஆகுது, 61. P3 எங்கே ஃபினிஷ்ட் ஆகுதுன்னா 23ல 23. P4 பார்த்தீங்கன்னா 30லே ஃபினிஷ்ட் ஆகுது, 30. P5 பார்த்தோம் அப்படின்னா 52ல தான் ஃபினிஷ்ட் ஆகுது, ஸோ 52. இந்த மாதிரி கம்ப்ளீஷன் டைம் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ வெயிட்டிங் டைம் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஸோ கம்ப்ளீஷன் டைம்லேருந்து ஒவ்வொரு ப்ராசஸ்லேருந்தும் கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம் போட்டோம் அப்படின்னா வெயிட்டிங் டைம் கிடைச்சிரும். அதோட ஆவரேஜ் போட்டோம்னா போதும். ஓகேவா? ஸோ இதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் எனக்கு 23 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன 3 அல்காரிதம் யூஸ் பண்ணோம், FCFS, SJF, ரவுண்ட் ராபின். ஸோ FCFSல பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 28 கிடைச்சிச்சு, SJFல 13 கிடைச்சிச்சு, ரவுண்ட் ராபின்ல 23 கிடைச்சிச்சு. இதில் யார் மினிமமாக இருக்கா, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் தான் மினிமமாக இருக்காங்க. அப்போ என்னுடைய ப்ராப்ளமோட சொல்யூஷன் என்ன, மினிமம் வெயிட்டிங் டைம் இஸ் கிவன் பை த ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் ப்ராப்ளம், ரொம்ப சிம்பிள், ரொம்ப கொஸ்டின் தான் பெருசாக இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் வித் ஆன்சர்ஸோட சொல்லித்தரேன். அதுக்கு மறந்துடா முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.